தாய் சரி தாய் மாதிரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை இந்த பிள்ளைக்கு வந்து என் தாய் தீர்த்து வைக்க வரணும் மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவை கொடுக்கணும் ஆத்தா ஈஸ்வரி என்ன நினச்சி இந்த பிள்ளையை குறி வச்சிருக்க யார் எந்த செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிகள் தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு வந்து என் தாய் தீராத பிரச்சனை இந்த இடத்துல தீர்த்து வைக்கணும் ஏன் என் பிள்ளைய வந்து கஷ்டமும் துன்பமும் வாழ்க்கையும் வந்து உட்காந்துருக்கா அம்மா நான் எந்த பாவமும் அறியாமல் எனக்கு எதுக்கு வந்து பொழைக்கிற பொழப்பில் இப்போ மண்ணலி போட்டிருக்கா யார் ஏன்னு தெரியல நான் ஒரு நிம்மதியாக நான் உண்டு என் வேலைன்னு ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு மன நிம்மதி இல்லைன்னு சொல்லியிருக்கேன் உண்மையா பையாப்பா கொஞ்ச நாளாகவே எனக்கு உனக்கு வந்து உடம்பு ரீதியாகவும் சரியில்லை உன்னுடைய பொழப்பும் சரியில்லை எங்கே போனால் தீரும்னே தெரியல மனசுக்குள்ள வந்து மனையில் வந்து பித்து பிடிச்சவன் மாதிரி உட்காந்துருந்தியா இல்லையா எந்த பக்கம் போகிறது எல்லா பக்கமே உனக்கு வந்து வழியை பாதையை அடைச்சிருக்காங்க ஒரு பாதை அடைச்சி ஒரு பாதை திறந்ததுனாலும் பரவாயில்ல எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்க்குற எல்லா பக்கமும் உனக்கு இருட்டா தெரியுது நடுச்சாமத்தில் எழுந்திரிச்சு தூக்கமே இடையில உட்காந்துருக்கியா நடுச்சாமத்தில் எழுந்திரிச்சு தூக்கமே இடையில உட்காந்துருக்கியாப்பா சரியா தூக்கம் இல்லை என் பிள்ளைக்கு அந்த மனையில் இருப்போமா பரப்போமா வேற எங்கேயாச்சும் போயிடுவோமான்னு நினைக்கிறியா இந்த இடத்துல இருந்து என்ன நம்ம வாழ்க்கை வந்து மண்ணோட மண்ணா போடுறது மாதிரி இப்போ தெரியுதுன்னு சொல்லியிருக்க சரியா இந்த இடத்த விட்டு நான் எப்படியாச்சும் வெளியேறி போனாவாச்சும் நமக்கு நல்ல காலம் பிறக்குமான்னு கேட்டிருக்கேன் சரியா வீட்டில் இருக்கவளுக்குமே வந்து உங்களுக்கு மன நிம்மதி இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கவளுக்குமே மன நிம்மதி இல்லை சரியா சமைச்சோம் சாப்பிட்டோம்னு நிம்மதியாக இல்லை இப்போ ஒரு 3 மாசமா உனக்கு படாத பாடு பட்டிருப்பிய உண்மையா பையா 3 மாசமா வந்து கஞ்சிக்கே திருவோடு எடுக்காத குறை ஒண்ணுதே சரியா அடுத்தவள்கிட்ட கையிலே எழுந்திருக்கணும் நீனு சரியாப்பா அந்த மாதிரி இந்த 3 மாசம் முன்னாடியெல்லாம் இல்லை இந்த 3 மாசம் படாத பாடு சரியா உன் பிள்ளைக்கு இப்பதே கிடக்காதை ஆரம்பிச்சிருக்கேன் சரியா அந்த ஆரம்பதேப்பா அப்படி இருக்குது சரியா இந்த தாயிட்ட வந்துட்டு இந்த கிரகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் உனக்கு வந்து இப்ப யாரும் செய்வன பிள்ளி சொன்னிய வைக்கல ஆனா உனக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு கன்னியுடைய சாபம் உன்னை துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்குது அந்த கன்னியுடைய சாபந்தே நீ வேலைக்கு போன கடைசி ஒரு இடத்துக்கு போனப்போ சண்டை வந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா வேலைக்கு போன இடத்துலப்பா சரியா ஒரு தினோட சின்ன பிரச்சனை வந்துச்சு பாரு என்னன்னு தெரியல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் என்னன்னு தெரியல ஒருத்தனோட சண்டை வந்துச்சா இல்லையா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா பொம்பளையாரோடைய சாமி ஆணோடைய பொண்ணோடைய சின்ன பிரச்சனை வந்துச்சு தெரியல சாமி என்னன்னு தெரியல சரிப்பா மறந்துருப்ப சரியா அந்த இடத்துல வேலை பார்க்குற இடத்துல உனக்கு ஒரு மனஸ்தாபம் வந்துச்சு வேலை பார்த்த ஓனர் கிட்டத்தே சரியா மனஸ்தாபம் வந்ததே வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஞாபகம் இருக்கா இல்லையா சொல்லுப்பா ஞாபகம் இல்லை சார் சரிப்பா சரியா அவங்க வந்து சரி இவன் வந்து நீ அந்த இடத்துல நம்பிக்கையோடதையும் பார்த்த அவங்களுக்கு வந்து மனம் கசந்துச்சு உனக்கு நீ வந்து நம்ம நல்லாத்தையும் வேற நேர்மையா பார்த்தோம் நம்மளுக்கு வந்து அதுக்கு தக்கன சம்பளம் கொடுக்கல இன்னைக்கு நாளைக்கு இழுத்து அடிச்சேன்னு தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு வந்த சரியா அதைத்தையும் நீ விட்டு எறிஞ்சிட்டு வந்ததே உனக்கு காரணம் சரியாப்பா சண்டையில நீ அடிச்சுக்கிட்டு நிக்கல புடிச்சுக்கிட்டு நிக்கல அந்த மன வருத்தத்துல வெளியேறினேன் ஞாபகம் இருக்கா இல்லையாப்பா மன வருத்தத்துல வெளியேறினதே இன்னைக்கு வந்து உனக்கு அந்த கஷ்டம் வருது சரியா சரியாப்பா நீ வந்து இப்போ பிள்ளையோட கிரகாரத்தையும் போட்டு நீ ஆட்டுறேன் தவிர வேற ஒன்றும் இல்லை அந்த மனஸ்தாபத்தினாலே நீ திரும்பி அந்த இடத்த விட்டு வந்ததுலேருந்தே உனக்கு வேலை அமையவே இல்லை உண்மையா பையா அந்த இடத்துல இருந்து மன வருத்தத்தில் வந்ததுலேருந்தே உனக்கு ஒரு இடத்துல உட்காரவே முடியல இன்னைக்கு நாளைக்குன்னே அங்கேயும் இங்கேயும் மாற்றி திருந்து அலைஞ்சிக்கிட்டு தெரியுது சரியாப்பா அதனால இந்த ஆத்தா உனக்கு இருக்கி தச்சுரும் அந்த தாய் உன்ட்ட இருக்கிப்பா சரியா என் பிள்ளை இன்னைக்குமே வந்து அம்மா என் புருஷன் பிள்ளைன்னு நாங்கள் நல்லா இருக்குன்ற வார்த்தையை எந்த நேரமும் சொல்லிட்டு உட்காந்துருக்கு உண்மையா பையாத்தா ஆத்தா நீ இருக்கத்தா நீ போட்ட பிச்சை இந்த வாழ்க்கைன்னு சொல்லியிருக்க இன்னைக்கு நானும் என் புருஷன் பிள்ளைன்னு இருக்கோம்னா அது நீ போட்ட பிச்சைன்னு சொல்லியிருக்க சரியா எங்களுக்கு மன நிம்மதி கொடுதாயின்னு சொல்லியிருக்க வழியில போறப்ப ஒருத்தைய வந்து நில்லுன்னு சொல்லி நீ நிக்கலைன்னு சொன்னாவே கோவப்படுவேன் எனக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுப்பா நீ வழியில போயிட்டு இருக்கப்ப சரி அவன் நில்லுன்னாது நிக்கணும்னு சொல்லுவேன் உனைய நீ எடுத்து பேசினா அவன் மேலே கோவப்படுவியா ஒருத்தர் இருக்கியானேப்பா அவன் மேலே கோவப்படுறவே எங்கள் அண்ணன் தான் சாமி இருக்கீங்க அவன் கோவம் கொள்ளாவதுமே ஆமாம் சார் சரியா உன்னை பார்த்தாவே எதிரியை பார்க்கணும் அவன் சரி சார் அப்படித்தானே பார்க்குறேன் அப்படிதான் பார்க்குறேன் அவன் வந்து உன் மனசு அவன் சொல்லுபடி கேட்கலைன்னா அவனுக்கு அப்படியே மண்டைக்கு ஏறிடும் சரியா அவனுக்கு வந்து தம்பி கூட பிறந்தவே நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன் ஆமாம் சார் சரியா என்னைக்குமே வந்து நினைக்க மாட்டேன்ப்பா சரி சார் கஷ்டப்படுறேனே நம்ம தம்பி தானேன்னு இறக்கவும் பட மாட்டேன் உன்னை பற்றி அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சும் பார்க்க மாட்டேன் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தாலும் நீ யாரும் அவன் யாருது இன்ன வரைக்கும் உண்மையா பையா அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்ன வரைக்கும் வந்து நம்ம கூட பிறந்தவன்னு நினைக்கவே இல்லை நீ யாரும் நான் யாரும் ஏதோ இருக்கோம்
அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். தாய்க்கே உன் மேல மனவர்த்தம் நிறையா இருக்கு தம்பி. சரி சார். தெரியுமா தெரியாதா? தெரியாது சார், நீங்க சொல்லிதான் தெரியும். தாய்க்கே மனவர்த்தம் உன் மேல நிறையா இருக்குதா? சரியா? அந்த தாயே வந்து உங்களை வந்து ஒரு நேரம் அணைச்சாலும் ஒரு நேரம் வந்து யாரும் வந்து நினைக்குது அந்த மனைவிலேயே. ஆமாம் சார். அப்படித்தானே நினைக்குது அந்த தாயி. நம்ம பிள்ளைன்னு துடிக்கவே துடிக்காது. சரியாதா? நம்ம பிள்ளைன்னு அது துடிக்கவே துடிக்காது. யாரோ ஒருத்தவங்க மாதிரியும் பார்க்குது. ஒரு நேரம் அதுக்கு வந்து ஒன்று சொன்னாலும் மறு நேரம் வந்து நீ யாரோ அப்படின்ட்டு போயிடும். நம்ம பிள்ளை கஷ்டப்படுதே அப்படின்னு நினைக்கவே முடியாது அந்த தாய். யாரோ எவரா கடந்துட்டு போறாங்க இருந்துட்டு போறாங்க அப்படின்ட்டு எனக்கண்ணு சேலையை உதறி இடுப்புல சுத்திட்டு போயிடும். சரியா? அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குப்பா. இப்ப நீ கேட்டு வந்த வரத்தை கேளுப்பா. காலையில இருந்து ஒரு அம்மா வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க சாமி, அது என்னன்னு தெரியல. உன் மனையில எந்த செய்வனையும் இல்லை. நான் அப்பத்தையும் காரணத்தை சொல்லி வந்துட்டேன். சரியா? கூட பிறந்த பிறப்பு சரியில்லை. தாயே வந்து உன்னை ஆதரிக்க மாட்டேன்ருச்சு. ஒரு கன்னியுடைய சாபம் உன்னை தொட்டுக்கிட்டே வருது. சரியா? அந்த கன்னியுடைய சாபம் வந்து உனக்கு தொட்டுக்கிட்டே வருது. உடனே தெரியும், புரிஞ்சுக்க. சரியாப்பா? இதுவே உனக்கு காரணம். சரியா? பொழைக்க போன இடத்துல கடைசியில் வந்து மன வருத்தத்தில் வெளியேறினேன். அந்த மன வருத்தத்தில் வந்ததுனாலே அடுத்தடுத்துல உன்னால ஒரு நிலையா ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க முடியல இன்ன வரைக்கும். இன்னைக்கு 2 நாள் நாளைக்கு 2 நாள் இப்படித்தான் உன் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா பையாப்பா? இதே நடந்துகிட்டு இருக்கு. இந்த தாயிட்ட வந்து நான் சொல்லி இந்த தாய் வந்து யாரும் உனக்கு எந்த செய்வனையும் வச்சு உன் குடும்பத்தை முடக்கல. சரியா? இந்த தாய் உன்ட்ட வந்திருக்கி. சரியா? என் பிள்ளைக்கு வந்து மன நிம்மதியும் மன நிறைவையும் கொடுக்க சொல்லியிருக்கி. சரியா? அத்தா நீ உன்கிட்ட வந்துட்டோம். உன்னை நம்பி வந்த மக்கள் நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சரியா? எனக்கு வந்து இது வந்து ஆண் வாரிசா இருக்கணும் தாயின்னு கேட்டிருக்க. சரியா? 4 பேத்துக்கு முன்னாடி இந்த தாய் கொடுத்த பிச்சைன்னு நாங்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. அன்னைக்கு இந்த தாய் சொன்ன வார்த்தை சத்திய வாக்கு கட்டுப்பட்டு இந்த தாய் கொடுக்குறீ அது ஆண் வாரிசு தேப்பா பிடிச்சிக்கப்பா.